ஆயிருங்க ஒண்ணு நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எல்லா குரூப்பும் அழகா ஃபார்ம் ஆயிருப்பாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் குரூப்ல சேராம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் வெளியில போயிடும், கேம விட்டு வெளியில போயிடும். புரியுதா? இப்ப அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா 5+1 சொன்னேன்ல, அடுத்து 7+2 சொல்லுவேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், திருப்பி 7+2 குரூப்பா ஃபார்ம் ஆகும். புரியுதா? ரைட், ரெடி? ரெடியா? இதுல ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிடும். ஒண்ணு பிரச்சனை. ரெடியா? ரெடி? நான் ரெடி சொன்னா ரெடின்னு சொல்லணும். ரெடியா? சத்தம் கேட்கல. நான் ஹலோ சொன்னா நீங்க எல்லாம் ஹாய் சொல்லணும். ஹலோ ஹலோ. 7+2 7+2 7+2 7+2 தள்ளி தள்ளி ஃபார்ம் ஆகுங்க. 7+2 7+2 எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டீங்களா? 7+2 இருக்குங்களா? நீங்க எல்லாம் ஃபார்ம். ஹலோ ஹலோ ஹலோ. நீங்க ஃபார்ம் ஆனது குரூப். ஹலோ, குரூப் ஃபார்ம் ஆனது உங்களுடைய ஸ்பீடு, நீங்க எப்படி மற்ற குரூப்போட இணைறீங்க. என்னங்க ஹலோ, நான் பேசணுமா வேணாமா? நான் என்ன பண்றேன்னா இதை கேமா மட்டும் பார்க்கல. உங்களுடைய தலைமை பண்பு, உங்களுடைய குணநலன்கள், உங்களுடைய பர்சனாலிட்டி சொல்லிட்டு உங்களுடைய குணநலன்கள், உங்களோட ட்ரைட்ஸ், உங்க சோசியபிலிட்டி எல்லாத்தையும் செக் பண்றதுக்கான இது ஒரு ஆக்டிவிட்டி. ரொம்ப நேரம் நம்மளால வெயில்ல இருக்க முடியாது. அதனால நான் சொன்ன உடனே ஃபார்ம் ஆகுது. இதுல வாய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பிரெயின் தான் ஒர்க் பண்ணணும். வளவலன்னு பேசிட்டு இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுற மாதிரிலாம் விளையாட வேண்டும். இதை மெச்சூர்டா ப்ரொஃபஷனலா டீச்சர்ஸ் நீங்க இன்வால்வ் பண்ணணும். ரெடியா? குரூப் ஃபார்ம் பண்றது ரொம்ப லேட்டா பண்ணுறீங்க, குயிக்கா ஃபார்ம் பண்ணணும். ரெடியா? ஹலோ ஹலோ ஹலோ. 3+1 3+1 3+1 3+1 3+1 இருக்குல்லப்பா. இவங்க யாரெல்லாம் ஸ்லோவா கடைசியில போய் குரூப்ல இணையறாங்களோ அவர்கள் எல்லாருமே பிடிவாதக்காரர்கள். ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் மற்றவர்களுக்காக மற்றவங்களை உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டாங்க. ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. இந்த தன்னுடைய நிலையை எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்றத புரிந்து கொள்ள மாட்டார்கள். நிறைய நேரம் கடைசியா குரூப்ல இணையவர்கள் சோம்பேறிகளா இருப்பாங்க. அடுத்து பிடிவாதக்காரர்களா இருப்பாங்க. ஈகோ ரொம்ப அவங்களுக்கு இருக்கும். அதனால ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க. ரெடியா? ரெடி? 10+3 10+3 10+3 நான் இங்க நிக்கிறேன். இப்ப நான் கவுண்ட் பண்ண போறேன். இந்த குரூப்ல 10+3 சொல்லிருக்கீங்க. அதோட அதிகமா இந்த குரூப்ல 10+3 ரைட். சரி, இப்ப எக்ஸஸா இருக்கிறவங்க எல்லாருமே யூஆர் அவுட் ஆஃப் த கேம். நீங்க அந்த நிழல் இருக்குல்ல, அங்க போய் நின்று வேடிக்கை பாருங்க. வெளியில அவுட் ஆனவங்க ஒரு ஸ்டாப் பண்ணுங்க. வெளியில அந்த நிழலுக்கு போக சொல்லுங்க. உள்ள போகக்கூடாது. வெளியில அவுட் ஆனவங்க. இப்போ உங்களுக்கு
உங்களுடைய பர்சனாலிட்டி அனலைஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க எங்க உங்களுக்கு பலவீனம் இருக்கு, ஏன் தோத்தீங்கன்னு ஸ்டடி பண்ணுங்க. ரெடியா? ரெடி? ஹலோ ஹாய் 2 + 1 2 + 1 Ready? Sir. Hello? 9 + 3 9 + 3 பிரின்சிபல் சார் செக் பண்ணுங்க. செக் பண்ணி யார் எக்ஸஸா இருக்காங்களோ வெளியில அனுப்பிடுங்க. 9 + 3 நீங்க வெளியில போறீங்க தானே, அவுட் ஆனீங்களா? 9 + 3 எக்ஸஸா இருக்கவங்க வெளியில போயிடுங்க. போயிடு சொல்ல வேண்டியது 9 + 3 நீங்க ரெடி? ஹலோ 3 + 1 3 + 1 3 + 1 3 + 1 3 + 1 ஹலோ 3 + 1 சொன்னேன். இப்ப இந்த குழுவுல இணைய முடியாதவர்கள் யாருன்னா, குழுவாக இணைந்து செயல்படுத்துறது ஒரு திறன், டீம் ஒர்க். இந்த டீம்ல ஒர்க் பண்ண முடியாது, எபிலிட்டி டீம் ஒர்க் எபிலிட்டி இல்லைன்னா எஃபெக்டிவ் டீச்சரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால குழுவுல இணைவது ஈஸி கிடையாது. மற்றவங்களை இணைத்துக் கொள்வதும் நீங்க மற்றவங்க குரூப்ல போய் இணைவதும் ஈகோ சார்ந்த விஷயம். ரெடியா இருக்கீங்களா? Now 10 + 2 10 + 2 10 + 2 10 + 2 10 + 2 எக்ஸஸா இருக்கிறவங்க போயிருங்க. 10 + 2 இருக்கீங்களா? ரைட். Now 7 + 3 7 + 3 7 + 3 +3 7 + 3 இதுதான் கேம். இல்லைங்க புரிய விடாதீங்க. 7 + 3 7 + 3 நீங்க அப்படியே கொண்டு வெளியே போயிருங்க. கொஞ்சம் முகத்தை காட்டிட்டு போங்க. 1 + 1 1 + 1 வெரி குட். அது சரி பாருங்க. ரெடி? 3 + 1 அவுட்டா? 9 + 1 5 + 1 மல்லியம்மா இங்க வாங்க. மல்லியம்மா ரெடி? 2 + 1 2 + 1 2 + 1 ready? 7 + 3
7+3. Ready? வெளியில போயிருங்க. 7+3. குரூப்ல இணைய முடியலன்னா you will be out of the game. இப்படி இப்படிக்கா. 7+. Ready? 2+1. கேம்ல இருந்து வெளியில போனதா திருப்பி வர முடியும். 7+2. 7+2. இப்ப நீங்க வெளியில இருக்கவங்கள இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. குரூப்ல யார் வெளியில வருது, யார் இணையிறது, என்ன நடக்குது அப்படின்னு 7+2. இவங்க எக்ஸசைஸ் பண்ணி வெளியில ரைட். 1+1. 1+1. 1+1. 1+1. Ready? 5+1. 5+1. இங்க அதிகமா இருக்கீங்க ஆளு. Five plus one. Ready? 15+2. 15. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி முகத்தை காட்டுவல்ல. நீங்க 15 நீங்க ஏமாத்த கூடாது, போயிடணும் சார். இந்த டீம் அவுட்டிங் சார். சார் அவங்க தான் அவங்க அறிவிச்சுட்டாங்க சார். வின்னர் டீம் அறிவிச்சுட்டாங்க சார். அவரு இவங்க தான் வின்னர் சொல்லிட்டாரு. அவங்க வின்னர்னு சொல்லிட்டாரு. நீங்க கிளம்பலாம். ரெடி? 1+1. 1+1. 1+1. 2+1. 2+1. 2+1. 2+1. 3+1. 3+1. 3+1. Very nice. Ready? 4+1. 4+1. இங்க 5 பேர். 4+1. 4+1. 4+1. 3+1. 3+1. Right. 5+2. 5+2. 1+1. 2+1. 3+1.
இல்லையா அவங்கள போக சொல்லிட்டாங்க, வெளியே போக சொல்லு. 3 plus 1 will be 11. Right? Ready? 7 plus 2. 7 plus 2. Ready? 1 plus 1. 1 plus 1. 2 plus 1. 2 plus 1. 2 plus 1. யாரு 2 plus 1 இந்த குரூப் யாரு 2 plus 1 நீங்க 3 பேரா நீங்க அப்ப நீங்க நீங்க தான் ஃபார்ம் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருந்தீங்கன்னா எல்லாரும் அவுட் ஆயிடுவாங்க. சரி, இவங்கெல்லாம் யாருக்குப்பா? எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மன வலிமையோடு இவங்க கிளாப் பண்ணுங்க. இவரெல்லாம் வந்து குழுவாக இணைந்து செயல்படுற திறன் இல்லாதவர்கள் இந்த கேம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அடுத்து இந்த தன்னுடைய நிலை, அதாவது சாக்ரிஃபைஸ் பண்றது, கொஞ்சம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாதவர்களோ, இறங்கி போகணும் அப்படின்னு நினைக்காதவர்கள் இந்த கேம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ரைட்? ரெடி? 1 plus 1. 1 plus 1. 5 plus 1. 5 plus 1. 7 plus 1. 7 plus 1. இப்ப ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, இந்த குரூப் வந்து 2 பேர்த்த எடுத்துட்டாங்க. அது ஒரு நல்ல குவாலிட்டியா இல்லையா? நம்ம ஜெயிக்கணும்னா 2 பேர் வந்தாதான் ஜெயிக்கணும்ன்றப்ப இவங்க என்ன பண்றாங்க? எடுக்கிறாங்க. 1 plus 1. 2 plus 1. பாருங்க, நீங்க 2 பேரும் தோத்தோம்னா கை கொட்டி சிரிக்கிறாங்க. அவங்க ஊருக்கு தலையை சண்டாரிச்சு வச்சிருக்கிறீங்க. 1 plus 1. 3 plus 1. 3 plus 1. 3 plus 1. I give you 1 minute. 1 minute குள்ளார 3 plus 1 இல்லைன்னா எல்லாருமே அவுட் ஆயிருவீங்க. 1 minute. 1, 2, 3, 4. Very good. 2 plus 1. 2 plus 1. 1 plus 1. பாத்தீங்களா? So, நீ என்ன பிளட் குரூப்? என்ன பிளட் குரூப்?